அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிதானதொரு நாளாக அமைய என்னுடைய வேண்டுதல்களோடு இன்றைய தலைப்பு சிறைத்துறை. சிறைத்துறை கடந்த ஆட்சிகளால் கடந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய அழிவையும் சமூக சீர்கேடுகள், சிறைக்குள்ள கொலைகளுக்கான திட்டமிடல்கள், ஒருங்கிணைப்புகள், கொலை குற்றவாளியும் கொள்ளையடிப்பவனும் கூட்டிணைந்து செயல்படுவது, கூலிப்படை கொலைகள் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பது, இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு இந்த சிறை நிர்வாகங்கள் துணை புரிந்திருக்கின்றன. சிறையில் நடக்கிற தண்டனை பெற்ற குற்றவாளி விசாரணை கைதிகளை பயன்படுத்தி கொள்வது, அல்லது தண்டனை பெற்ற மிகப்பெரிய ரவுடிகள் உள்ளே ஒரு இராஜாங்கத்தை நடத்துவது, அவர்களை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த சிறையும் காவல் காப்பது, இங்கே பொதுவெளியிலேயே வேலை செய்த காவலர்களாக இருக்கலாம், அல்லது அங்கே போய்விட்டு வந்த சிறை கைதிகளாக இருக்கலாம். இவர்கள் சொல்கிற வார்த்தைகள், அப்புறம் ஓரினச்சேர்க்கை மாதிரியான செயல்பாடுகள், குற்றத்தை பொறுத்து தலைமை பண்பு ஏற்கிற கொலை குற்றவாளிகளுக்கு தலைமை பொறுப்பு கிடைப்பது, சிறு குற்றங்கள் செய்வது, அடிமைகளாக இருப்பது, துணி துவைப்பது, அவர்களுக்கு சேவகம் செய்வது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் உடல் உழைப்பின்மை. சாப்பாடு எல்லாமே கிடைச்சிருது. த கேம்பஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். பாதுகாப்பான ஒரு சூழல், நேரத்திற்கு சாப்பாடு, வெளியிலிருந்து அரசியல் அழுத்தங்கள், பணம் உள்ளே வருகிறது. கேண்டீனுக்குள்ள பணத்தை கட்டிவிட முடியும், முறையற்ற பணத்தையும் உள்ளே கொடுக்க முடியும், காவலர்களுக்கு கொடுக்க முடியும். செல்ஃபோன், அப்புறமா ஆயுதங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போவதற்கு காவலர்களுடைய உதவி கிடைக்கிறது. கஞ்சா, போதைப் பொருட்கள் போன்ற பொருட்கள் உள்ளே கிடைக்கின்றன. அதை பயன்படுத்துவதற்கும் எளிதாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா லைட்டுகளும் ஆஃப் செய்துட்டு உங்களுக்கு செல்லெல்லாம் கதவெல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் பதுக்கி வச்சுருக்கிற எங்கேயாவது ஆசன வாயிலையோ எங்கேயோ பதுக்கி வச்சுருக்கிற கஞ்சாவையோ இன்னும் பிற போதைப் பொருட்களையோ, சிகரெட் அங்கே நீங்கள் விலை கொடுத்து வாங்கிக்க முடியும். பணம் இருந்தால் உங்களால் சிகரெட் வாங்க முடியும். A1 சிறைவாசிகளோட தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகள்லேருந்து கொஞ்சம் பகுதியை நீங்கள் பெற்றுக்க முடியும். அப்புறமா A1 இருக்கிறவங்க சிறை நிர்வாகத்தினுடைய தலைமை பண்போடு தெரிஞ்சிருந்தோன்னா, இங்கே இருக்கிற விசாரணை கைதிகளாக இருக்கிறவங்க, இல்லைன்னா ஏழையாக இருக்கிற கைதிகளை உங்கள் கூட துணைக்கி வச்சுக்க முடியும். அன்அஃபீஷியலாக, அன்ஆத்தரைஸ்டாக பாலியல் உணவு தேவைக்கு பயன்படுத்திக்கிறது கூட நீங்கள் ஒரு ஆண் கைதியை வச்சுக்க முடியும். பெண்களும் அதே மாதிரியே பெண் கைதிகளை கூட வச்சுக்க முடியும். பணம் இருந்தால், அரசியல் இருந்தால், சிறை நிர்வாகத்துக்கு பணம் கொடுக்கக்கூடிய திறன் இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன் வெளியில் நீங்கள் டிவிகளில் பார்த்துக்கலாம், வெளியில் ஷாப்பிங் கூட போக முடியும் சிறைகளிலேருந்து, இந்திய சிறைகளிலிருந்து. அதனால் சிறை வளாகங்களில் அதிக மனித உழைப்புகள் வீணாக போகுது. அது சமூக சீர்கேடுக்கும் வழிவகுக்குது. அதனால் முதல்ல ஜாமர்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஜாமர்ஸை சிறை நிர்வாகத்தினர் கையாள முடியாத அளவுக்கு வெளியிலிருந்து சில அதிகாரிகளால் மட்டும்தான் அந்த ஜாமர்ஸை கையாள முடியணும். ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அதனுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சிறை நிர்வாகத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. செப்பரேட் லைன், செப்பரேட் பவர் லைன், செப்பரேட் அந்த பவர் லைன் வெளியில் இருக்கணும். அதாவது சிறை நிர்வாகத்துக்கு வெளியில் வேறு கண்ட்ரோலில் இருக்கணும். லைன் மட்டும்தான் போகணும் கிட்டன் வேல. அது மாதிரியான ஜாமர்ஸை சிறை வளாகத்துக்குள்ளே யார் போனாலும், அது காவல் அதிகாரியே போனாலும், அங்கே இருக்கிற வாக்கி டாக்கியோ, அங்கே இருக்கிற அந்த லோ ரேஞ்ச் வேரியேஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும். சிறை நிர்வாகத்தினுடைய சிறை தலைவரே மொபைல் ஃபோனை பயன்படுத்த முடியக்கூடாது. ஏன்னா அவரும் போனை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜாமர்ஸ் எவ்ரி செல்ஃபோன் நெட்வொர்க் ஜாம் பண்ணிடணும் சிறைத்துறைக்குள்ளே. அங்கே இருக்கிற லோக்கல் லேண்ட்லைன்ஸ், அதாவது முன்னால் எல்லாம் ஃபோன் வர்றதுக்கு முன்னால் ஒரு இதுக்கு இன்டர்காம் இருக்கும். அந்த இன்டர்காம் வழியாக மட்டும்தான் பேச முடியணும். அப்புறமா இருக்கிற லோயஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் வயர்லெஸஸ் பயன்படுத்தி பேச முடியணும். அதுக்கு மேலே வேறு எந்த கம்யூனிகேஷனும் சிறைக்குள்ளே இருக்கக்கூடாது. திஸ் இஸ் ஃபுல்லி வேனிஸ்டு, ஃபுல்லி செல்ஃபோன் ஃப்ரீ ஜோனாக மாற்றிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அங்கே குற்றவாளிகளாக, அதாவது தண்டனை பெற்ற குற்றவாளிகள் அல்லது கொடும் குற்றங்களை செய்தவங்க, இல்லை கூலிப்படை தலைவர்களாக இருக்கிறவர்கள் வேறு விசாரணை கைதிகள் அல்லது
குறைந்தபட்ச தண்டனை பெற்ற பெட்டி கேஸ் பெற்றவர்களோடு எந்த விதமான தொடர்புமே இருக்கக்கூடாது. ஒரு கொலை குற்றவாளி இருக்கானா இன்னொரு கொலை குற்றவாளிகிட்ட தான் இருக்குதும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். ஆனால் அதுவும் குறைந்தபட்ச அளவுக்கு தான். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகளோடு தான் அந்த குற்றவாளிகள் இருக்கணும். அவங்களுக்கான எல்லா ஹியூமனிட்டி எய்ட்ஸ் கொடுத்துடணும். ஆனால் அவன் ஒரு அங்கே சிறைக்குள்ளே ஒரு டானாக வளம் வர்றதுக்கு அவன் வெளியிலேயே இருக்கலாம், உள்ளே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீதிமன்றங்கள் சொல்லிடலாம். சப்போஸ் உள்ளேயும் போய் ஒரு டானாக தான் இருக்கார் அப்படின்னா நீங்கள் அவங்கள வெளியில் விட்டுடுங்க, அவங்க வெளியிலேயே டானாக இருந்துட்டு போடும். ஏன்னா சிறைக்குள்ளே இருக்கிறவங்கள துன்புறுத்துறான். அவன் வெளியில் ஒரு 100 பேரை துன்புறுத்துறான்னா உள்ள 1000 பேரை துன்புறுத்துறான், 1000 பேரை பயமுறுத்துறான். ஸோ அவன் அங்கே இருக்கிற காவலர்களையும் பயமுறுத்துறான். அந்த காவலர்களை இன்னும் அவரை பார்த்து 10 பேர் இன்னும் பயமுறுத்துறான். அப்போ எதுக்கு அவங்கள அங்கே உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு? இப்போ மணல் சங்கர்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. அவன் ஒரு டானா ஒரு சிறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்கிறான், செல்ஃபோனையும் உள்ளே வச்சுருந்துருக்கிறான். அப்புறம் வெளியில் இப்படி இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சிறையிலேருந்து வெளியில் வரக்கூடியவங்களை பார்த்தா தண்டனை பெற்ற கைதிகள் மாதிரியே தெரியல. பரோலில் வெளியில் வராங்க, அவங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வந்த மாதிரியே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, நான் திருந்திட்டேன், என்னை வெளியில் விட்டுருக்கணும். 20 ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன மாதிரியான குற்றங்களை செய்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. அவர் கோரிக்கை விடுறார், நான் திருந்திட்டேன், என்னை மன்னிச்சு என்னை விட்டுடுங்க வெளியில் அப்படின்னு. அப்போ சிறைக்குள்ளே ஏதோ சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கிறது என்னால் உணர முடியுது. ஆனால் இன்னும் நிறைய மாற்றங்களை சிறை வளாகத்துக்குள்ளே உண்டாக்கணும். 6 மாதத்துக்கு மேலே எந்த ஒரு சிறை கண்காணிப்பாளரும் அந்த சிறையில் இருக்கக்கூடாது, எந்த சிறை வார்டனும் அங்கே இருக்கக்கூடாது 6 மாதத்துக்கு மேலே. அதே மாதிரி எந்த ஒரு மருத்துவரும் 6 மாதத்துக்கு மேலே ஒரு சிறை வளாகத்துக்குள்ளே மருத்துவ ஊழியர்கள் யாருமே 6 மாதத்துக்கு மேலே ஒரு சிறைக்குள்ளே இருக்கக்கூடாது. எந்த ஊழியராக இருந்தாலும், சமையலராக இருந்தாலும் சரி, நிர்வாக பொறுப்புகள் இருந்தாலும் சரி, வார்டன்களாக இருந்தாங்கனாலும் 6 மாதத்துக்கு ஒரு வார்டனை மாற்றி அடுத்து வேறு சிறையில் தான் ஒரு வார்டனாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே கான்டாக்டோட இவரோட ஃபோன் நம்பர் வெளியில் டியூட்டி முடிச்சுட்டு வெளியில் வந்த பின்னாடி அவரோட ஃபோன் நம்பர் பலருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு ஊழியரும் 6 மாதத்துக்கு மேலே ஒரு சிறையில் வேலை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் 2, இந்த சிறை இருக்கிற மனித உழைப்பு 24 மணி நேரம் பயன்படுத்தப்படும். 3 பகுதிகளாக 8 மணி நேரம் அவர்கள் பணி செய்யணும். ஒரு பகுதி பணி செய்திருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, பகலில் 2 பகுதி பணி செய்யணும், ஒரு பகுதி சிறை பராமரிப்பு பணிகளில் ஈடுபடணும். இந்த குழு 3 குழு ஒன்றா இணையவே கூடாது. 2 குழு 2 பேட்சாக வேலை செஞ்சுட்டு இருக்கணும். மினிமம் ஒரு பேட்சாவது வேலை செய்யணும். இப்போ இரவில் 2 பேட்ச் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, பாதுகாப்புகள்லாம் இருந்ததுனாலும் 2 பேட்ச் வேலை செய்யணும். ஒரு பேட்ச் தான் உறங்கிட்டு இருக்கணும். திரும்பவும் ஒரு பேட்ச் வந்த பின்னாடி ஒரு பேட்ச் போய் உறங்குற மாதிரி இருக்கணும். ஒரு பேட்ச் மட்டும்தான் செல்லில் தூங்கணும். மீதி 2 பேட்ச் சர்க்குலேஷன்ஸ் முறையில் ஒர்க்கில் இருந்துட்டு தான் இருக்கும். சப்போஸ் வெளியில் வேலை கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க இருட்டுற வரைக்குமான வேலைகளை சிறையில் இந்த மாதிரி கட்டுமான பணிகள் ஏதேனும் உடஞ்சிருக்கா, அதாவது முடிஞ்ச வரைக்கும் அரசு பணத்தினால சிறையில் இருக்கிற வேலைகள் நடக்கக்கூடாது. அங்கே இருக்கிறவர்களில் யாருக்கேனும் சிறு வகையான கட்டுமான பணிகள் தெரிஞ்சிருக்குதுன்னா, சிறைக்குள்ளே ஏதேனும் கட்டுமான பணிகள் இருந்ததுன்னா அதை சிறை கைதிகள் தான் செய்யணும். அதே மாதிரி A1 நீங்கள் வந்தாலும் அவங்க 8 மணி நேரம் பணி கொடுத்து தான் ஆகணும். அவரால் என்ன பணி முடியுமோ அந்த பணியை அவங்க செஞ்சு தான் ஆகணும். அதை அந்த கட்டாயப்படுத்தணும். அந்த சிறை நிர்வாகம் 8 மணி நேரம் பணி செஞ்சதை டாக்குமெண்டேட் பண்ணணும். அதை சில நேரங்களில் வீடியோ பதிவும் பண்ணி அதை வைக்கணும். ஏன்னா ஏமாத்துறதுக்கான டேட் அண்ட் எவ்ரி திங் ஷுட் பி டாக்குமெண்டட். சரி, A1 இருந்துட்டாருன்னா அவர் சொகுசாக உள்ள போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு பேப்பர் படிச்சுட்டு கையாட்டிட்டு போகிறவர்களுக்கெல்லாம் கையாட்டிட்டு கூட ஒரு கைதி துணைக்கி வச்சுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது. அவரு 8 மணி நேரம் வேலை செஞ்சு தான் பர் டே எவ்ரி பிரிஸ்னர் ஷுட் பி ஒர்க் ஆன் 8 hours. அதேமாதிரி அந்த 8 hours இன்றைக்கி மனித உழைப்பு தேவைப்படுவது பேக்கிங் செக்டர். ஏன்னா நிறைய பொருட்கள் ஆன்லைனில் போகுது. இப்போ ஆன்லைனில் பேக் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் வந்துருச்சு. ஆனால் அந்த பேக் பண்ணின பொருட்களை இப்போ எந்தெந்த பகுதிக்கு போகணுங்கிறது பிரிக்கிறதுக்கு மனித வளம் தேவை தான் படுது. அங்கே கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அப்படி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அமேசான் மாதிரியான பெரு நிறுவனங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற நிறுவனங்களுக்கு மனித உழைப்பு ரொம்ப தேவைப்படுது. இப்போ அந்த மாதிரியான நிறுவனங்களோட பயன்படுத்தி பேக் பண்ணின பொருளை இப்போ இது சென்னை போகணும், இது கோயம்புத்தூர் போகணும், இது திருநெல்வேலி, இது கேரளா அப்படின்னு பிரிக்கிறதுக்கு மனித உழைப்பு தேவைப்படுது. அதெல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி பண்ணி அந்த பொட்டிகள் அனுப்புகிற பொட்டிகள் எவ்வளோ 1000 பொட்டி உள்ளே போச்சுன்னா 1000 பொட்டி வெளியில் வந்துருச்சா அப்படின்ற செக் பண்ணுற எல்லா பேராமீட்டர்ஸோட 1000 பொட்டியும் பிரித்து ஜோன் வைஸாக பிரித்து அனுப்புறதுக்கான மனித உழைப்புகளை பயன்படுத்தலாம். ஒன்று. இரண்டாவது இந்த மாதிரி கட்டுமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் பகலில் எல்லா கட்டுமான பணிகளும் அங்கே இருக்கிற கைதிகள் தான் செய்யணும். அரசு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு பணத்தை குறைக்க முடியுமோ, செலவினங்களை குறைக்க முடியுமோ, உடல் உழைப்பு தேரக்கூடிய எல்லாத்தையும் அவங்கள வச்சு தான் வாங்கணும். அதாவது இப்போ
உடைச்சி எடுக்க வேண்டியது இருக்குது, ஒரு மராமத்து வேலை இருக்குது, ஒரு இது இருக்குது, சில வேலைகள்லாம் இருக்குது, கட்டுமான பணிகள் இருக்குது, குழி தோண்டி அந்த இடத்துல ஒரு பகுதியை உருவாக்க வேண்டியது இருக்குது, செடிகள் எல்லாம் வச்சு பராமரிக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அரசோட பணம் அங்கே செலவு செய்யப்படக்கூடாது. விடு உழைப்பு இருந்துச்சுன்னா அது அங்கே இருக்கிற சிறை கைதியோட தான் இருக்கணும், யாரோடது இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மரம் வச்சாங்கன்னா அந்த மரத்தை அந்த சிறை கைதியோட பேரை வச்சு அதை பராமரித்து வளர்க்குறதா அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கணும். அப்போ கிரீன் உள்ளே வந்துடும். கிரீன் உள்ளே வந்ததுனால ஒரு அமைதி சூழல் வரும். அதே சமயத்தில் அது மேலே ஏறி போராட்டம் நடத்துகிற மாதிரியான மரங்களை வளர்க்கக்கூடாது. அந்த மரங்கள் வேறு இடத்துல இருக்கணும், கைதிகள் வேறு இடத்துல இருக்கணும். இப்படி நிறைய சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வரணும். பல நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தணும். அதே மாதிரி தப்பான இப்போ பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறதுக்கு சிறை கைதியில் கூட்டு வந்துட்டு அவனுக்கு ஒரு 2 காவலர்கள் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இதே மாதிரி ஒரு பொருளை தயாரிக்கிறாங்கன்னா அந்த பொருளை தயாரிச்சுட்டு அந்த பொருளை வெளி சந்தைக்கு கொடுத்தாங்கன்னா அதை வெளி சந்தையில் ஒரு ஆள் இது சிறை கைதிகளால் தயாரிக்கப்பட்டதுன்னு வெளி சந்தையில் விற்கணும். அந்த விற்கிறத எடுத்துக்கவே கூடாது. தயாரிச்சாச்சுன்னா அதை விற்கிறதுக்கு ஒரு பேர் செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட இந்த பொருள் நாங்கள் இவ்வளோ தயாரிச்சிருக்கோம், எவ்வளோ உடல் உழைப்பில் எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி கொடுத்தாக்க அவங்க விற்று அடுத்தது வரும்போது அவங்க ஒரு ரெக்குயர்மெண்ட் எனக்கு இவ்வளோ தேவைன்னு கொடுத்தாங்கன்னா இவ்வளோ பொருட்களை இவங்க தயார் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்கும்போது ஒரு 2 வே ஆப்பர்ச்சுனிட்டிஸோடு இருக்கணும், உடல் உழைப்போடையும் இருக்கணும். அவங்களும் ஒரே இடத்துல கும்மியால் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு செக்டார் மட்டும்தான் அங்கே ரிஸ்கில் இருக்கணும், மீதி 2 செக்டார் வெளியில் வந்துடணும், வேறு வேலைகளை செய்யணும். அதேமாதிரி நேரடியாக மக்கள் தொடர்புகளில் கொண்டுட்டு வரலாம். ஆனால் அது என்ன சொல்கிறது, வீடியோக்களில் சொல்லலாம். இந்த மாதிரி சிறை கைதியால் நடத்தப்படக்கூடிய பெட்ரோல் பங்கு, சிறை கைதியால் நடத்தப்படக்கூடிய பொருட்கள் விற்பனையகம், அப்படி அதெல்லாம் தேவையே இல்லை. அவர் தயார் பண்ணி அந்த பொருளை கொடுத்துட்டாருன்னா விற்கிறதுக்கு ரோட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, விற்பனைக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கொண்டுட்டு போகிறாங்க. பழங்கள் உள்ள மரங்களை நீங்கள் தயார் பண்ணி பழங்களை கொய்து கொடுத்துட்டிங்கன்னா அது விற்கிறதுக்கு ஆள் தயாராக இருக்கிறாங்க. உற்பத்தி சார்ந்து, அப்புறமா இந்த மாதிரி பேக்கிங் செக்டார் சார்ந்து வேறு இப்போ நீங்கள் ஒரு கேக் தயாரிக்கிற உள்ள கூடத்தை உருவாக்கி கேக்குகளை தயாரிக்கிறீங்கன்னா அந்த கேக்குகளை கொடுத்தீங்கன்னா வெளியில் விற்கிறதுக்கு எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களை வேலைவாய்ப்பு இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட இருந்தப்போ இது மாதிரி பொருட்களை நான் தயாரிச்சுக்கணும், இதெல்லாம் இவ்வளோ குவாலிட்டி உள்ளதுன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நேரடியாக சேர்க்க போகிறாங்க. அதே மாதிரி நல்ல மாதிரியான உணவுப் பொருட்களை, அதாவது இப்போ ராகி மாதிரி இருக்குது அப்படின்னா அதை தயார் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி அதை மக்களுக்கு நல்லா கொண்டு போய் கொடுக்கறது. இப்போ இந்த மாதிரி என்ன வகைகளில் அது பாதுகாப்போடையும் இருக்கணும், அந்த பொருள் மக்களுக்கு நல்லதாகவும் இருக்கணும், அதே ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கணும். இப்போ பேக்கரி ஐட்டங்களில் நிறைய தவறான பொருட்களை சேர்க்கிறதால உடல் உபாதைகள் ஏற்படுதுன்னா இதை நாங்கள் இப்படி தயார் பண்ணுற லிஸ்ட்டோட வெளியில் கொடுக்கும்போது உடல் உழைப்போது இவங்களுக்கு ஒரு தொழில் தெரிஞ்சிருக்க போது நாளைக்கு வெளியில் போகும்போது பேக்கரி சார்ந்த தொழில்களில் போகலாம். அவங்க இல்லைன்னா வேறு மாவுகள் சார்ந்து தயாரிப்புகளை சார்ந்து போக முடியும். அப்போ அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு இடியாப்பத்தை தயார் பண்ணக்கூடிய ஒரு வேலை இருக்குன்னா அந்த இடியாப்பத்தை தயார் பண்ணக்கூடிய வேலையை வெளியில் செஞ்சு விற்பனை செய்யும்போது ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டைலரிங்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. டைலரிங்னாலையும் வெளியில் இப்போ டெய்லர் தெரிஞ்சவங்ககிட்ட டெய்லரிங் கொடுக்குறாங்க, அவருக்கு எவ்வளோ வேலை கிடைக்குது, அது வெளியில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளோக்கு பயன்படுது, அவனுக்கு எவ்வளோ நேரம் வேலை கிடைக்குது, இல்லை பிறருக்கு அது டெய்லரிங்கை சொல்லிக் கொடுக்குற வேலைகளை செய்கிறாங்களா. ஆனால் குற்றங்கள் குறையிறதில்லை. உள்ளே போகிறவங்க வெறும் குற்றவாளியாகவே தான் வெளியில் வரான். வெளியில் வரும்போது திருந்தி நல்லவனாக வரலான்னா வரதில்லை. ஏன்னா பணம் அவ்வளோ தூரம் விளையாடுது. வெளியில் அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக திரும்பவும் அதே குற்ற செயல்பாடுகளுக்கு தான் போகிறான். சிறை நிர்வாகத்துக்குள்ளே ஒருத்தன் உள்ளே போனான்னா அவன் வெளியில் வந்தால் குற்ற செயல்களுக்கு போகிறதுக்கு அஞ்சம் அந்த மாதிரி இருக்கணும். அப்போ சொகுசாக உள்ள சோறை போட்டு உட்காந்துட்டு தூக்க வச்சுட்டு இன்னொருத்தனுக்கு கையில் 10 ஆள் கடியாலும் ஒரு போலீஸ்காரர் ஒரு செல்லுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படக்கூடிய நிலையில் ஒரு சிறை நிர்வாகத்தை தமிழ்நாடு முழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது என்பது மிகவும் ஆபத்தானது. சிறை முழுக்கவும் வெளி உலகத்திலிருந்து கட்டுப்படுத்தப்படணும். பணம், போதைப் பொருட்கள், வெளி அரசியல் ஆட்களுடைய தலையீடுகள், வெளியிலிருந்து எல்லா தகவல்களும் உள்ள பேசுறது, இது எல்லாம் முழுமையாக தடை செய்யப்படணும். சிறை என்பது முழுக்க தண்டனை காலங்களாக இருக்கணும். வாழ்நாள் சிறை கொடுக்கறது, 10 ஆயுள் தண்டனை கொடுக்கறது, அதனால் இங்கே எந்தவித மாற்றமும் ஏற்படுறதில்லை. இங்கே பொதுமக்கள் அதை ஒரு செய்தியாக கடந்து போகிறாங்க. ஏன்னா அதனால் அவங்களுக்கு இப்போ ஒரு நீதிபதி அக்யூட்டல் கொடுக்குறாரு, அவர் குற்றவாளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தரை தண்டிக்கிறாரு, அவர் நிரபராதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய மணி லாண்டரிங் கேசஸில் நீதிமன்றங்கள் அவங்களுக்கு க்ளீன் சிட் கொடுக்குது. ஏன்னா அவன் மக்கள் பணத்தை பிடுங்குறான். மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது.
இருக்குது, அதனால் நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்க கொடுக்குற இந்த க்ளீன் சீட் வந்து மணி லாண்டரிங் பண்ணக்கூடியவங்கள மாதிரி பண்ணுறவங்கள க்ளீன் சீட் கொடுக்குறதாலையும் தங்கிட்ட பணம் இல்லை, நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இழந்துட்டேன், நான் வேறு இடத்துல டெபாசிட் பண்ணி போயிட்டேன்னு வேறவங்க பேரில் பணத்தை எழுதி வச்சுட்டு இவன் வந்து க்ளீன் சீட் கொடுத்துட்டேன். நீதிமன்றங்களும் இவன் வந்து சரி மக்கள் தான் இவன் மேலே நம்பியே போட்டாங்க, டபுள் எப்படி கொடுக்க முடியும், அதனால் இவன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு கொஞ்ச காலம் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வழக்கம் நடத்திட்டு வரலாம் க்ளீன் சீட் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டுறாங்க வெளியில். அவன் திரும்ப இன்னொரு ஊரில் போய் இன்னொரு மாதிரியான ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணுறான். நீதிமன்றங்கள் வந்து குற்றவாளிகளுக்கு எளிதில் ஜாமீன் கொடுக்குறாங்க. மணி லாண்டரிங் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்கறது இல்லை, அவனுடைய பொருளாதாரத்தை அவனை முடக்கிறது இல்லை. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரியான துறைகளில் மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவர்களுக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு ஆதாயமான நிலையில் நல்ல வக்கீலை வச்சு வாதாடும்போது அவங்களுக்கான தீர்ப்பு நல்ல தீர்ப்புகள் கிடைக்குது. இன்னைக்கு வரைக்கும் 15, 20, 30 ஆண்டுகளாக மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டவங்க எவனுமே தண்டிக்கப்படலை. அதே மாதிரி கொலை குற்றவாளிகளில் ஈடுபடக்கூடிய கூலிப்படை வச்சிருக்கிறவங்க, கூலிப்படை தலைவனாக செயல்படக்கூடியவங்க, 2 குழுக்களாக வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு தண்டனைகள் கிடைப்பதில்லை. அப்படியே தண்டனைகள் லைஃபே கிடைத்தாலும் உள்ளே போய் உட்காந்து சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு அப்புறமே தண்டனை குறைப்பு அடிப்படையில் வெளியில் வந்து திரும்பவும் அதே, ஏன்னா உள்ளே இருந்து அதே கட்ட பஞ்சாயத்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உள்ளே தான் இருக்கான் தலைவன், வெளியில் அவனோட ஆட்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான், பட்டாக்கத்தியோட அவன் சுற்றிக்கிட்டு தான் இருக்கான். இங்கே வெளியில் நான் இவனோட ஆளுன்னு ஜெயிலுக்குள்ள இருக்கிற பேரை சொல்லிக்கிட்டு இங்கே வந்து குற்றச்செயல்களில் ஈடுபடும். அப்போ 10 வருஷம் கழிச்சு அவன் வந்தாலும் அவன் திரும்ப தலைவனாக தான் வளம் வரான். ஸோ அப்போ என்ன தான் நீங்கள் ஒரு நிர்வாகமோ இல்லை காவல்துறையோ இல்லை ஒரு நீதித்துறையோ என்ன சட்ட ஒழுங்கு நீங்கள் காப்பாற்றுறீங்க? என்னென்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒருத்தனை வெளியில் இருந்தவொடனே உள்ளே போய் உட்கார வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். அவன் வந்து ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறான், ஒரு கொடும் கொலையை பண்ணுறான், வாழ்நாள் சிறையை அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே உட்காந்து தன்னுடைய பிறந்தநாள், தன்னுடைய குழந்தையினுடைய பிறந்தநாளை ஆன்லைன்லேயே கொண்டாடுறான். அப்போ வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அப்பாங்கிற மனநிலை தான் அந்த பையங்களுக்கு வருது. அவனுக்கும் நம்ம ஒரு வெளிநாட்டில் வேலை செய்கிறோம், சொகுசாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், A1 கேட்டகரியில் A1+ கேட்டகரியில் அவங்க கொடுத்துறாங்க. ஒரு டிவி, ஒரு நியூஸ் பேப்பரு, கூட துணைக்கு ஒரு ஆள், காசு இருக்குது. காசு கொடுத்தா என்ன வேணாலும் கிடைக்கும், உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க ஜெயில் பணம் வேணாமா, காசு கட்டிட்டு கேண்டீன்லேருந்து பொருள் வந்துட போகுது, இல்லைன்னா வீட்டு சாப்பாடு வேணும்னு சொன்னால் காசு கொடுத்தா வீட்டு சாப்பாடு வந்துட போகுது. அப்போ நான் ஜாலியாக சொகுசாக உள்ளே உட்காந்துட்டு இருக்க போகிறேன். எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை. இங்கேருந்து காட்டில் வேலை செய்யணும், காட்டை ஓட்டி சம்பாதிக்கணும், 4 காசு சம்பாதிச்சு கணக்கு பார்க்கணும், வெளியில் போனால் வந்தால் செலவு செய்யணும், நிறைய செலவாகும், கடனாகும். அரசே சொகுசாக ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீடியோ காலில் எல்லார்கிட்டையும் பேசிட்டு நான் யார் தெரியுமா ஒரு கட்சியை வச்சு கட்சி தலைவராக நடத்திட்டு இருந்து வெளில வந்த பின்னாடி சுதந்திர போராட்ட தியாகியாக வலம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து இந்த சமுதாயத்திற்காக ஜெயில் சென்றவன். அதை தான் இந்த நிர்வாகங்கள், கடந்த கால ஆட்சியாளர்கள், கடந்த கால நிர்வாகங்கள், கடந்த கால நீதிமன்றங்கள் வந்து குற்றவாளிகளை எப்படி உருவாக்கி அவர்களை தலைவர்களாக, ஒரு கலாச்சார அமைச்சரான ஒரு எம்எல்ஏவா, ஒரு கொலகாரன ஒரு எம்எல்ஏவா, ஒரு அமைச்சராக, ஒரு கட்சி தலைவராக, ஒரு கொலகாரன ஒரு கட்சி தலைவராக, கொலகாரன ஒரு சமுதாயத்தினுடைய ஆகச்சிறந்த தலைவர்களாக மாற்றுறதை தொடர்ந்து பண்ணுறாங்க. அதனால் அதே சமயத்தில் வந்து ஒரு கீழ்மட்டத்திலிருந்து தான் எழுந்து வரும்போது தன்னை அடிக்கிறவனை அடித்தானா அவனை கொலகாரனை முத்திரை குத்தி, ரவுடின்னு முத்திரை குத்தி, அவன் இறந்த அன்னைக்கு அவன் ரவுடின்னு போஸ்ட் ஓட்டுறது இந்த அரசு கட்சிகளை சேர்ந்தவர்கள் தவறவே இல்லை. அதே வந்து ஒரு அடிமட்டத்தில் இருக்கிறவனுக்கு அவன் மேலே வர்றதுக்காக முயற்சி பண்ணும்போது அவன் ஏதோ ஒரு வேலையை செய்கிறான். இன்னும் அவனை மட்டும் ரவுடி, அவன் வந்து ஒரு குற்றவாளி, அவன் ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு சொல்லி, இதுக்கு அவன் லாயராக இருந்தால் கூட அவனை வந்து முத்திரை குத்துறதுக்கு அரசில் இருக்கிற கட்சிகள் வந்து ரொம்பவும் தயார் நிலையில் இருக்காங்க. இறந்த அடுத்த நாளே அவன் ரவுடி முத்திரை குத்தி அவனை ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார், ஒரு லாயராக இருக்கார், பல லாயர்களை உருவாக்கியிருக்காரு. ஆனால் அடுத்த நாளே அவன் வந்து ஒரு ரவுடி அப்படின்னு ஒரு முத்திரையை குத்துறதுக்கு ஆளுங்கட்சிகள் தயாராக இருக்குது. ஆனால் அதே வந்து ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு கொலை குற்றவாளி 10 குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்கான், முதல் நிலை A1 இருக்கிறான், 10 குற்றங்கள்னால் அவனுக்கு வந்து எல்லா சொகுசு வசதிகளையும் செய்து கொடுத்து அவனை ஒரு டானா வளம் பெற வைக்கிறதுக்கும் இந்த ஆளுங்கட்சிகளும் அரசுகளும் காவல்துறையும் தயாராக இருக்குது. ஸோ சிறை நிர்வாகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பல குற்ற செயல்பாடுகள் சிறைக்குள்ளே தான் தீட்டப்படுது. பல கொலை குற்றங்கள் வந்து சிறைக்குள்ளே தான் ஒரு சின்ன திருட்டு செய்யக்கூடியவன் ஒரு பெருங்குற்றம் செய்யக்கூடியவனோட சேர்ந்து ஒரு லலிதா ஜுவல்லரி மாதிரியான ஜுவல்லரிக்குள்ளே திருடுறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படுவது உள்ளுக்கு ஜெயிலுக்குள்ளே தான் நடக்குது. ஒரு பெரிய குற்றத்தை 10 பேர் சேர்ந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிற கொலை குற்றங்களை உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே தான் திட்டமிடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்து தான் ஃபோன் வழியாக தான் இவனை கொலை பண்ணணும்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இவனை கொண்டேன்னா இந்த சாட்சியை கொண்டுட்டா நான் வெளில போயிடுவேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள கொலை குற்றம் செய்கிறவன் ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுத்து அசைன்மெண்ட் கொடுக்குறான். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் தகவல் தொடர்பும் சிறை நிர்வாகத்தினுடைய குறைபாடுகளும் சிறை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய
நிர்வாக குளறுபடிகளும் குற்றவாளிகளை எப்படி கையாளுன்ற அடிப்படை இல்லாததும் பணமும் லஞ்சமும் போதைப் பொருட்கள் நடமாட்டமும் இன்றைக்கும் சேலத்து ஜெயிலுக்குள்ளே சில இடங்களில் போதைப் பொருளை தூக்கி போட்டு அதை எடுத்துக்கிறதுக்கான எல்லா சமயம் எப்படி இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன்னு உள்ள சிறையில் இருக்கிற கைதிக்கு எப்படி தெரியும்? அப்போ தகவல் உள்ளே போகுது, இந்த இடத்துல நாங்கள் ஒரு போதைப் பொருளை போட்டிருக்கோம், நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ சிறை நிர்வாகம், சிறை, அப்புறமா தகவல் தொடர்பு எல்லாமே பயன்பாட்டில் இருக்கும்போது தான் ஒரு காம்பவுண்டை தூக்கி வெளியிலேருந்து ஒருத்தங்க கஞ்சாவை தூக்கி உள்ளே போட முடியும். ஸோ இது ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் செயல்படுத்தினா தான் சிறை நிர்வாகம், சிறைக்குள்ளே போனால் ஒரு பயம் வரணும், சிறை மக்களை திருத்தக்கூடிய இடங்களாக இருக்கணும், அவனை சொகுசாக உட்கார வச்சிடக்கூடாது, யாருமே சொகுசாக இருக்காது. 8 மணி நேரம் எந்த செக்ஷன் கைதிகளாக இருந்தாலும் வேலை செய்யணும். வேணால் அந்த கைதி எனக்கு இந்த வேலையை கொடுக்கணும், அந்த வேலையை ரெடி பண்ணிவிட்டு அது பாதுகாப்புக்குள்ளே உள்பட்டுச்சுன்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு அவனுக்கு அனுமதிக்கலாம். ஆனால் அது தனி சேம்பராக இருக்கணும், யாரோடையும் காம்பவுண்ட் கூடக்கூடாது, அவன் வசிக்கிற சேம்பராக இருக்கக்கூடாது, வேற ஒரு சேம்பராக இருக்கணும். ஒரு பாதுகாப்புக்குள்ளே 8 மணி நேரம் வேலை. இப்போ A1னா எனக்கு கம்ப்யூட்டரைஸ் தெரியும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங்ஸ் நான் பண்ணி கொடுக்குறேன், இதை நீங்கள் சேல் பண்ணுங்கள், இல்லை யார்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சு கொடுக்கணும்னா அதை கொடுத்தாங்கன்னா அதை அவர் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த வேலையை அவருக்கு தொடர்ந்து கொடுக்கலாமே ஒழிய, அப்படி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சொகுசாக இருப்பேன்னா நீங்கள் அவங்கள எல்லாரோடையும் சேர்த்து தான் வேலை செய்யணும். எல்லாரோடனா எல்லாரும் செய்யக்கூடிய பணி, இப்போ ஒரு பாசலை பிரிக்கிற பணியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கொத்தனார் வேலை பணியாக இருக்கலாம், எந்த பணியாக இருந்தாலும் செய்யணும். அவங்க சொகுசாக தங்கிக்கலாம், ஆனால் வேலைங்கிறது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். ஸோ நடத்தப்படணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே போவதற்கும் அந்த குற்றங்களை செய்வதற்கும் கொஞ்சமேனும் பயம் வரும். உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் உள்ளே வந்துடாதரான்னு ஒருத்தன் சொல்கிற நிலை என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கு தான் குற்றங்கள் குறையும். நன்றி.